எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பக்கம் ஓதியத்தூர் அப்படின்ற கிராமத்துல ஒரு மாபெரும் ஒரு சாதிய கலவரம் ஏற்படுற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு. குறிப்பா வன்னியர் விசஸ் தலித் என்ற கோணத்துல இந்த சாதிய கலவரம் ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு பெரும் சர்ச்சையை எழுந்திருக்கு. குறிப்பா சட்டமாமேத அம்பேத்கர் அவருடைய சிலை பார்த்தீங்கன்னா திறக்கிறதுல தான் ஒரு மாபெரும் ஒரு பிரச்சனையே ஏற்பட்டிருக்கு. அந்த பிரச்சனை என்ன அப்படின்றத பலர் பல கோணத்துல பார்த்துருப்பீங்க. பல சொந்தங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை பத்தி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாமும் பெரும்பகுதியே இது போன்ற சர்ச்சையை பார்த்தீங்கன்னா பேசுறது இல்லை. ஏன்னா எங்கேயாவது ஏதாவது பார்த்தீங்கன்னா கூடிய வேணும்னே அவனாவது நடுவான், இல்லை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வேணும்னே ஏதாவது ஒரு சிலையை திறப்பான். ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா அது வேணான்னு சொல்லும், இன்னொரு தரப்பு அது வேணும்னு சொல்லும். ரெண்டு தரப்புல பார்த்தீங்கன்னா ஏதாவது பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்படும். எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாம அந்த இடத்துல வச்சாங்க அப்படின்னா போயிட்டு பார்த்தீங்கன்னா காவல்துறையே பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன்னாடியே போய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நீங்க இதை உரிமை வாங்கி இதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். இல்லைங்க உரிமை வாங்கலைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அப்படின்னா அப்ப இழுத்து மூடுறா, இல்லை பார்த்தீங்கன்னா அந்த கொடி கம்பத்தை பார்த்தீங்கன்னா பேத்திடுங்க அப்படின்னு சொல்லிடும். இருக்கிற பார்த்தீங்கன்னா உண்மை சட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான். அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஓதியத்தூர்லயே நிகழ்ந்திருக்கு. ஆனா அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா வேறு வித கோணத்துல ஆதிக்க சாதிய வெறியர்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை பார்த்தீங்கன்னா திறக்க விடாம செய்யறாங்க. சாதிய வெறியர்களால தான் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய சிலை பார்த்தீங்கன்னா திறக்கப்படாம அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்கள் மீது அபாண்டமான ஒரு பழியை பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் மூலமாக பலர் பார்த்தீங்கன்னா பல காணொலிகளை பதிவு செஞ்சு சுமத்திட்டு இருக்கிறாங்க. நாம் அதைத்தான் பார்த்தீங்கன்னா வெளிப்படையா உண்மைத்தன்மையோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா ஏற்கனவே அந்த ஓதியத்தூர்ல தற்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற அம்பேத்கருடைய சிலையுடைய இடத்துல ஏற்கனவே அம்பேத்கர் அவருடைய சிலை இருந்திருக்கு. அந்த சிலையத்தான் டெமாலிஷ் பண்ணிட்டு உடைச்சு எடுத்துட்டு அந்த இடத்துல புதியதாக ஒரு சிலையை நிறுவி இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சிலை இருக்குது அப்படின்னா அது இருந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒரு புதிய சிலை நிறுவனம் அப்படின்னா கண்டிப்பா அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இது நாட்டால் பார்த்தீங்கன்னா இது தலித் மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கிற எல்லா சமூகத்துக்குமே இதுதான் சட்டம். புரியுதுங்களா? யாரா இருந்தாலுமே. ஏன்னா அந்த இடம் தனியார் நபருக்கு சொந்தமான இடம் அப்படின்னா தாராளமா செஞ்சுட்டு போவாங்க, அது அவங்களுடைய இஷ்டம். புரியுதுங்களா? அதுக்கான ரைட்ஸ் சட்டமும் கொடுக்குது. ஆனா ஒரு பொது இடத்துல பொது பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சார்ந்து இயங்குற எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சிலையை பார்த்தீங்கன்னா உருவாக்குறோம் பார்த்தீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா வைக்கிறோம் அப்படின்னா அதற்காக கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் அரசாங்கம் தான் கொடுக்கணும். அந்த அரசாங்கத்துக்கிட்ட அந்த ரைட்ஸ் வாங்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலையோ ஒரு கொடி கம்பத்தையும் அங்க நடணும். இதுதான் சட்டம். இது எதையுமே இல்லாம தான் ஏற்கனவே இருந்த அம்பேத்கருடைய சிலையை பார்த்தீங்கன்னா பேர்த்தெடுத்து உடைச்சி பார்த்தீங்கன்னா தூர போட்டுட்டு ஒரு புதிய சிலையை பார்த்தீங்கன்னா 2021 ஓதியத்தூர் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா உருவாக்கி பார்த்தீங்கன்னா திறக்கணும் அப்படின்ற முயற்சியில ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்க சில சிலைகள் இருக்கு. அறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலை இருக்குது, அப்புறம் காமராஜருடைய சிலை இருக்குது. அதற்கு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய அக்னி கலசம் அப்படின்ற ஒரு சின்னதா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ ஏற்கனவே இந்த 3 இரும்புக்கு அப்ப அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவருடைய சிலையும் இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்துல எந்த ஒரு சமூகத்துக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட காணும். ஏன்னா அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இருந்திருக்கு, இந்த 2 சிலை இருந்திருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கான அந்த விஷயம் அக்னி கலசமும் இருந்திருக்கு. இதனால யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாம அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா வேண்டுமென்றே பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் பெரியவங்க, பாத்தியா நான் இதெல்லாம் செய்வேன் அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு வேண்டுமென்றே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த சிலையை உடைச்சு எடுத்துட்டு ஒரு புதிய சிலையை நிறவறாங்க, எந்த ஒரு பர்மிஷனும் வாங்காம. இதை பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்புல இருக்கிற மற்ற சமூகங்கள் இது எப்படி செய்யலாம் அப்படின்ற விஷயத்த காவல்துறையை நோக்கி அரசாங்கத்துக்கிட்ட முறையை பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. ஏன்னா அவங்க இப்படி ஒரு சிலையை உருவாக்குறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க எங்க இஷ்டம் போல நாங்க ஒரு சிலையை வச்சுப்போம். புரியுதுங்களா? இப்ப அக்னி கலசம் இருக்குது, இந்த சமூகத்துக்கான ஏதாவது ஒரு சிலையை நாங்க வைப்போம், இதுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா போர்வையில கேட்டிருப்பாங்க போல இருக்கு. வன்னியர்கள் மட்டும் இல்ல, அந்த பகுதியில் இருக்கிற மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கான இடத்த நீங்க கொடுங்க, நாங்களும் இதை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல. ஏன்னா இப்படி ஒரு சிலையை பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர்கள் உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமே பர்மிஷன் எப்படி கொடுப்பீங்க, எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்கப்படும் பொழுதுதான் இல்ல இதனால பிரச்சனை ஏற்படும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில இருந்த அந்த சிலைக்கு பார்த்தீங்கன்னா தகர ஷீட் அடிச்சு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க. 2024 பார்த்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து சொல்லிட்டாங்க இந்த சிலையை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாப்பட்ட ஒரு சூழலை தான் தற்போது 2026 பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு
விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அமைச்சர் பொறுப்புல வன்னியரசு அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. வன்னியரசு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கெங்கவல்லி ஓதியத்தூர் பகுதியை சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் மற்றும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் போய் நேரடியா வந்து பார்த்தீங்கன்னா மனு கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு சிலையை திறக்கணும் அப்படின்ற விஷயத்த கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதற்கு வந்து அவர் என்ன விஷயத்த சொன்னார்லாம் தெரியல. அப்படி அவர் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாருன்ற மாதிரி வந்து அங்க இருக்கிற தொடர்பு கொண்டு தாசில்தார்களையும் விஓ அவர்களையும் தொடர்பு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேசியிருப்பாங்க போல இருக்கு. அந்த ஆடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி போச்சு. ஏன்னா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரைட்ஸும் கொடுக்கல. வேணும்னா நீங்க வந்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற 2ல இருந்து ஒரு 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கிற அந்த டைம்ல வந்து நீங்க வந்து அந்த தகர ஷீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நடக்கிற பிரச்சனையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஓ தாசில்தாரோ யாரோ ஒரு பெண்மணி வந்து பேசுற அவங்க சொல்ற வந்து அந்த விஷயத்த அந்த பகுதி ஓதியத்தீர் சார்ந்து வந்து பட்டேல் சமூகத்துடைய ஒரு இளைஞருக்கு வந்து பேசுறாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்து மிகப்பெரியதாக பரப்பப்பட்டுருச்சு. இது உண்மை தன்மை இல்லையான்றத அரசாங்கம் பார்த்துக்கும், காவல்துறை பார்த்துக்கும். ஆனா அது உண்மை தன்மையோட இருக்குன்னு சொல்லிட்டு வன்னியர்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. புரியுதுங்களா? வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்களுக்கும் ரைட்ஸ் கொடுங்கன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? எங்களுக்கும் சிலை அமைப்பதற்கான ரைட்ஸ் கொடுங்க, நாங்களும் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்களே ஒழிய இந்த சிலையை வந்து திறக்கக்கூடாதுலாம் வந்து எந்த முயற்சியும் எடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு முயற்சியை வந்து அரசாங்கம் வந்து ஒரு ரைட்ஸ் கொடுக்கும்போது எங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா சட்டம் வந்து எல்லாருக்குமே சமம் தானே. அவங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரியான சட்டம், எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான சட்டமான்ற விஷயத்தை தான் கேட்டிருக்காங்க. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரா இருக்கிறோம், தமிழக வெற்றிகளுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற பேர் வழியில இந்த நேரத்துல நாம வந்து இந்த விஷயத்தை திறந்துடலாம் அப்படின்னு இவங்களே முயற்சி எடுத்து அதுக்கான முயற்சியை வந்து பண்ணிட்டு இன்னைக்கு வந்து சாதிய வெறியர்கள் தான் வந்து இதை தடுத்துட்டாங்க. சாதியை வந்து பார்த்தீங்கன்னா ஆணவத்தில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவருடைய சிலையை வந்து பார்த்தீங்கன்னா திறக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் மூலமாக பறிப்பட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? புரியுதுங்களா? சட்டம் என்ன சொல்லுது? சாலை ஓரங்கள்லயோ பொது இடங்கள்லயோ அரசாங்க நிலத்திலேயோ யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாருமே இயங்கணும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து தனிப்பட்ட முறையில அங்க எந்த ஒரு வந்து சிலையோ இல்லை வந்து கொடி கம்பத்தையோ நடக்கூடாது அப்படின்னு சட்டமே சொல்லுது. ஏன்னா அதனால பல சமூகங்கள் வந்து அங்க ஒன்னா வருவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறதுக்கு உரிமை வந்து சட்டம் கொடுக்குது தனியார் நிலத்துல. ஆனா பொது இடத்துல அதை வைக்கப்படும் பொழுது பல பர்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும், கவர்மெண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து ஒரு சின்ன கொடி கம்பத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா நட முடியும். அப்படி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாங்க அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா புடுங்கி எரியலாம், சிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கலாம் அப்படின்ற சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சட்டத்தை ஏற்றுனா அவருடைய சிலையை அமைச்சிட்டாங்க, அதை வந்து உடைக்க முடியாது. புரியுதுங்களா? அதை உடைச்சா இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஏற்படும். ஸோ அந்த சூழல்ல அதை வந்து தடுத்து இருக்காங்க. அவ்வளவுதான். எங்க ஊர் பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா மக்களும் வந்து இருக்கிற ஒரு பைபாஸ் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவருடைய சிலையை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அவங்க வந்து கட்டி வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓபன் பண்ண முடியல. காரணம் என்னன்னா அது புது இடத்துல இருக்கிறது அப்படின்றதுனால, இதனால நாளைக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்க பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்றதுனால வந்து அந்த சிலை வந்து திறக்கப்படாமலே இருக்கு. புரியுதுங்களா? இது காமனா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு விஷயம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவரை வந்து ஒரு சாதியவாதியா காட்டுறதுக்காக அம்பேத்கர் அவருடைய சிலையை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா முச்சந்தில எடுத்துட்டு போய் வந்து நிறுவ வேண்டியது, அதை வந்து நிறுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்த அம்பேத்கருடைய பேரை பயன்படுத்திக்கிட்டு செய்ய வேண்டியது. அப்புறம் வந்து அம்பேத்கர் அவருடைய சிலையை வந்து திறக்க விடாம ஆதிக்க சாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே ஒரு சாதிய கலவரத்தை ஏற்படுத்துறது, இதே வந்து நோக்கத்தோட செயல்படுறத அரசாங்கம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இதுல எங்க இருந்து வந்து வன்னியர் சமூகம் வந்தாங்க, இதுல எங்க இருந்து வந்து ஆதிக்க சாதிகள் வந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கும் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு மட்டும்தான் இன்னொரு தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. ஐயோ எப்படி நீங்க பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் அப்படின்ற இடத்துல இருந்து சாதிய வெறியர்களாக வன்னியர்களை சித்தரிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? சொல்லுங்க பார்க்கலாம். அம்பேத்கர் அவர்கள் வந்து கால் மேல கால் போட்டுட்டு வந்து சிலையை வந்து பார்த்தீங்கன்னா திறந்தா எங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் சட்டமாமேதை, நீங்க திறந்துட்டு போங்க. ஒரு சாதாரண முறையில அவர் அம்பேத்கர் அவர்களோட சாதியவாதியா நீங்க பார்க்காம ஒரு சட்டமாமதியா நீங்க வந்து திறந்துட்டு போலாமே. ஏற்கனவே இருந்த வந்து சிலையை உடைக்க வேண்டிய வந்து அவசியம் என்ன? அதை எடுத்துட்டு வந்து புதிய சிலையை உருவாக்க வேண்டிய அந்த இடத்துல வந்து அந்த பகுதியில என்ன அவசியம்? அப்ப குறிப்பிட்ட மற்ற சமூகங்களுக்கு முன்னாடி
நாங்க பாத்தியா கெத்தா வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சுட்டோம் அப்படின்ற பேர்ல ஏதாவது ஒரு சாதியை வந்து பார்த்தீங்கன்னா மோதலை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இதை செஞ்சீங்களா அப்படின்ற கேள்விதான் வந்து பார்த்தீங்கன்னா எழுது. இது எந்த விதத்துல நான் இப்படியாப்பட்ட இடத்துல பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. வன்னியர்கள் ஒருபோதுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவருடைய சிலையோ அந்த சிலையோடைய விஷயங்களையோ நாங்க என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவத்தையோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சதே கிடையாது. புரியுதுங்களா? பாமக கூட அது எப்படி எங்கேயுமே நினைச்சது கிடையாது. வட தமிழகத்துல அதிகப்படியான வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவருடைய சிலையை பல ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா திறந்தது, பொது இடங்களில் திறந்து வச்சது பாமக தான். இது அனைவருக்குமே தெரியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவராக இருக்கிற திருமாவளவன் அவர்களே பல மேடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நீங்க ஒரு சிலையை வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறீங்க அப்படின்னா அது எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா ஒரு பொது இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை இருக்கோ அதே உரிமை தான் அங்க இருக்கிற அனைத்து சமூகத்துக்குமே இருக்கு. ஒரே ஒரு குடும்பமா இருந்தா கூட, அந்த ஊர்ல ஒரு குடும்பம் இருந்தா கூட, அது எந்த ஒரு சமூகமா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஈக்குவல் ரைட்ஸ். சட்டம் அதுதானே சொல்லுது. உங்களுக்கு மட்டுமே எப்படி வந்து பார்த்தா சட்டம் வந்து வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கணும், உங்களுக்கு மட்டுமே அந்த ரைட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற கேள்விதான் சட்டத்தின் மூலமாகத்தான் வந்து அந்த மக்கள் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு உரிமை கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒரு உரிமை கொடுங்க அப்படின்னும் போது அப்போ அது பொது இடமா இருக்கு. பொது இடத்துல பல சிலைகள் உருவாகும். இந்த சிலைகளால வந்து அங்க கூட்டம் வந்து கூடும். அந்த கூட்டத்தால வந்து பல கோஷங்கள் வந்து எழுப்பப்படலாம். அந்த கோஷங்கள் வந்து சாதிய மோதலுக்கு ஒரு பெரும் துணையாக இருந்துரும் அப்படின்னு தான் அரசாங்கம் பார்க்கும். அந்த இடத்துல இருந்து தான் வந்து இந்த விஷயத்தை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கப்படும் பொழுது இதை வேண்டாங்க, இதை செய்யாதீங்க, சட்டம் அதுக்கு வந்து இடம் கொடுக்கல, இது மூடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே அம்பேத்கர் அவருடைய சிலையை வந்து புதுப்பிச்சிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அது பெயிண்ட் அடிச்சு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உருவாக்கி கொடுத்தாரு. ஆனா அதை மொத்தமா டெமாலிஷ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் எப்படி வந்து அங்க சிலை வந்து புதிய சிலையை வந்து உருவாக்க முடியும்? அங்க காமராஜர் அவருடைய சிலை இருக்குது, அறிஞர் அண்ணா அவருடைய சிலை இருக்குது. அதெல்லாம் பழைய சிலை, 30-35 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு. அதை நாங்க இடிச்சுட்டு வந்து ஒரு புதிய சிலையை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா அதே பகுதியை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இடத்துல போய் கேஸ் போடுவீங்க. எப்படி வந்து நாங்க சிலையை உருவாக்கலாம், இது பொது இடம், நாங்க நடக்கிறது கூட எங்களுக்கு வழி இல்லை, நாங்க பஸ் ஸ்டாண்ட் அது, நாங்க எப்படி வந்து நாங்க வந்து இருக்கிறது, ஒரு புதிய சிலையை எப்படி வந்து உருவாக்கலாம், சட்டம் வந்து எங்க சொல்லுதுன்னு நீங்களே இந்த பிரச்சனையை வந்து உருவாக்குவீங்க. பல ஊர்கள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது பொது இடம், இங்க எப்படி சிலை இருக்குது, இங்க எப்படி கொடி இருக்குது, இங்க எப்படி வந்து இது இருக்குது அப்படின்னு பல ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பல வழக்குகளை வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து போட்டுட்டு இருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப உங்களுக்கே வந்து அதுக்கு பேர் சாதி வெறியா? இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரிமை கொடுக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேவை. மற்ற சமூகங்களுக்கு அந்த உரிமை கொடுக்க கூடாதா? அந்த உரிமையை கேட்டா வந்து பாத்தீங்கன்னா மற்ற சமூகங்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சாதியவாதிகள். அந்த உரிமையை நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க சாதியவாதிகள் கிடையாது. இது என்ன மாதிரியான மனநிலை? ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு மனநிலையோட தானே இருக்கணும். புரியுதுங்களா? இத நம்ம மக்களும் புரிஞ்சுக்கணும், வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், புரியுதுங்களா? இதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் அனாவசியம். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு சட்டம் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சட்டம் அமைதியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதிக்குள்ள அடக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாகலாம். அதெல்லாம் கடந்திருக்கு. புரியுதுங்களா? அவர் இந்தியாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அவரை வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சாதி அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா முயற்சி எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? அவருடைய பேர்ல சாதிய பிரச்சனைகளை வந்து உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அவங்க செயல்படுறாங்க. அந்த எண்ணத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டுன்னா கடந்து போயிடும். புரியுதுங்களா? அப்படின்னு நாளைக்கு வந்து அங்க ஒரு சாதிய மோதல் வந்து உருவாக்குச்சுன்னா அரசாங்கம் தான் வந்து அதற்கு பதில் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தானே பர்மிஷன் கொடுக்குறாங்க, அவங்க தானே வந்து அந்த இடத்துல வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படி செய்யப்படும் பொழுது கண்டிப்பா நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அரசாங்கம் தான் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா நாளைக்கு அம்பேத்கர் அவருடைய சிலையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு அங்க வந்து ஒரு 10 பசங்க உட்காந்துக்கிட்டு படிக்கிற வந்து போற வர பிள்ளைகளை வந்து ஏதாவது பிரச்சனையை வந்து ஏற்படுத்துவாங்க. மாற்று சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை எல்லா வேலையும் தான் செய்வீங்க. செஞ்சுவிட்டு வந்து இதுக்கு எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றதுனாலதான் எங்கள் மீது வந்து இப்படியாப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதி வெறி போக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்குது அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் ஜாதின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு சின்னதா தடுக்கி விழுந்துட்டா கூட நான் நடந்து போயிட்டு இருந்தேன், அவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஆதிக்க சாதி வந்து பார்த்தீங்கன்னா வீடு அங்க இருந்துச்சு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து நின்னாங்க, நான் விழுந்துட்டேன், அப்ப அந்த ஆதிக்க சாதியுடைய வீரர்களுடைய அந்த பார்வை தான் என்னை வந்து விலை செஞ்சிருச்சு அப்படின்ற இடத்துலதான் வந்து இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை இவர்களே செய்தால் கூட
அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு கோணத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தரங்கம்பாடி பக்கத்துல சாத்தங்குடியில வந்து பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு தற்கொலை. அந்த தற்கொலைக்கு இவங்க என்ன மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா அஜெண்டாவை செட் பண்ணாங்க அப்படின்னு அனைத்து மக்களுக்குமே தெரியும். புரியுதுங்களா? இதை அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில கையாண்டு அரசாங்கம் இதற்கான ஒரு தீர்வை கொடுக்கட்டும். புரியுதுங்களா? ஒண்ணு அங்க இருக்கிற அனைத்து சிலைகளும் எடுக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா அங்க யாருக்கும் எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையும் இல்லாம அனைத்து மக்களுக்குமான உரிமையும் கொடுத்துட்டு அவங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்குங்க அப்படின்னு சொல்லட்டும். புரியுதுங்களா? ஒரு சமூகத்துக்கு மட்டுமே அந்த உரிமை கொடுக்க கூடாது, சட்டமும் கிடையாது. பொது இடங்கள்ல முதல்ல சிலைகள் இருக்கிறதுக்கான எந்த சட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படலை. புரியுதுங்களா? இதுதான் சட்டம். அந்த சட்டத்தின் பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா சாதிய வெறியர்களாக சித்தரிக்கிற அந்த அந்த சாதி வெறி போக்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் கொஞ்சம் நிறுத்தணும் அப்படின்னு அன்போடு நாங்கள் சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.